شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் என்கிற மன்னிப்பு அடியவர்கள் மீது சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாம் பத்தினுடைய தராவீஹ் தொழுகைக்கு பின்னால் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு அடியான் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அடியானாக மாற வேண்டும் என்றால் முதலில் அந்த அடியானுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும். குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சொல்கிற வரலாறுகள், நபிமார்களுக்கு அல்லாஹ் சில பட்டங்களை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரூஹுல்லாஹ், அதுபோல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கலீஃபத்துல்லாஹ் என்கிற பட்டத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய கலீஃபா. இந்த பட்டத்தை எப்போது கொடுத்தான் என்பதை சூரத்து ஸாஃபில நாம் செய்யக்கூடிய சஜித ஆயத்தில் அல்லாஹ் சொல்வார். ஃபகஃபர்னா லஹு, தாவூத் அலைஹிஸ்ஸலாமை நாம் மன்னித்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் மக்ஃபிரத்தை கொடுத்தோம். கொடுத்து அவரை நம்முடைய கலீஃபாவாக நாம் தேர்ந்தெடுத்தோம். அப்ப அல்லாஹ் ஒரு பட்டம், ஒரு புனை பெயர் அந்த அடியானை செல்லமாக அழைக்க வேண்டும் என்றால் முதலில் தேவை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. இப்ப அதனாலதான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிற குணம் நல்லடியார்களினுடைய குணமாக இருந்தது. இந்த உலகத்துல பாவத்தை விட்டு அப்பாற்பட்டிருந்த பெருமான் தன்னை பற்றி சொல்கிற போது நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் என்கிற பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் பொதுவாகவே நம் எல்லோருக்கும் தெரியும் 2 வகை. ஒண்ணு, நாம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம். இப்ப தொழாம இருக்கிறோம், அல்லது நோன்பு வைக்காம இருக்கிறோம், அல்லது அல்லாஹ் ஏவியதை செய்யாம இருக்கிறோம், அல்லது அல்லாஹ் தடுத்ததை நாம செய்யறோம். இது எல்லாமே நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஏற்படக்கூடிய பாவங்கள். இந்த பாவத்துல இருந்து அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், நாடுனா தண்டிப்பான். இது அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பாவம். 2வது ஒரு வகை இருக்குது, நாம சக மனிதர்களோடு நடக்கும் போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள். இந்த பாவம் அந்த அடியா மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த பாவத்துக்கு மட்டும் இதான் கண்டிஷன். ஒரு அடியானுக்கு நாம அநியாயம் செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ அந்த அடியா மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்ப அதனாலதான் நம்முடைய எல்லோருக்கும் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜிது நபவியிலே, அந்த பாட்டு நாம முழுமையா கேட்டாலே நமக்கு தெரியும். இந்த உலகத்துல யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாத பெருமான் கடைசி நேரத்துல உடல்நிலை சரியில்லாத போது 2 சஹாபிகளினுடைய தோல்ல கை போட்டு பள்ளிக்கு வந்தாங்க. பள்ளியில வந்து மெம்பர்ல உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, உங்கள யாரையாவது நான் திட்டி இருந்தா, உங்கள யாரையாவது நான் அடிச்சிருந்தா, உங்கள யாரையாவது நான் ஏதாவது பேசி இருந்தா எழுமுங்க, என்ன அதுக்கு பகரமா திட்டுங்க. நான் அடிச்சிருந்தா என்ன திருப்பி அடியுங்க. நான் யாரையாவது ஏசி இருந்தா என்ன ஏசுங்க. மறுமை நாள் ஆகிரத்துல வந்து நின்னுட்டு அல்லாஹுவே உன்னுடைய ஹபீப் என்கிற காரணத்தால உலகத்தில் எதுவும் என்னால செய்ய முடியல, இப்போது நான் பழி வாங்க நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள யாரும் சொல்றத நான் விரும்பல.
நான் அல்லாஹுவை சந்திக்கும் போது எந்த மனுஷனுக்கும் எந்த பாவமும் செய்யாதவனா அல்லாஹுடைய தர்பார்ல நிக்க விரும்புறேன். அதனால தயவு செய்து எல்லாரும் எழும்புங்க. யாருக்காவது ஏதாவது இருந்தா எழும்புங்க. யாருக்கு அநியாயம் செஞ்சாங்க? ரசூலுல்லா யாருக்கு எதுவும் செய்யல. அந்த கூட்டம் அமைதியா இருந்துச்சு. அந்த மூலையில இருந்த ஒரு சஹாபி எழும்புனாங்க. எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு 3 திர்ஹம் நீங்க தரணும்னா, ஒரு 3 திர்ஹம் எனக்கு நீங்க தரணும் அப்படின்னா, உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஞாபகப்படுத்து, எப்படி தரணும், எப்ப தரணும், எதுக்காக தரணும், எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துனாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, நீங்க மதீனாவுல கடத்தெருவுல போயிட்டு இருந்தீங்க. அப்படி கடத்தெருவுல போகும்போது ஒருவர் உங்கள்ட்ட காசு கேட்டார், யாசகம் கேட்டார். அந்த நேரத்துல கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் பக்கத்துல நின்ன, என்னை கூப்பிட்டு சொன்னீங்க, இவருக்கு ஒரு 3 திர்ஹம் கொடு, அப்புறமா என்கிட்ட வாங்கிக்கேன்னு சொன்னீங்க. 3 திர்ஹம் கொடுன்னு சொன்னா நான் இப்ப கேட்க மாட்டேன். ஆனா நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல, 3 திர்ஹம் கொடு, அப்புறமா என்கிட்ட வாங்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. அது ஒரு வாக்குறுதி ஆயிடுச்சு. அந்த வகையில எனக்கு 3 திர்ஹம் தரணும்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அவருக்கு அந்த 3 திர்ஹத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாம விளங்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நபி அல்லாஹ்வை சந்திக்க போகும்போது இந்த உலகத்துல எந்த கரையும் என் மேல இல்லாம, கடனும் என் மேல இல்லாம, யார் சம்பந்தப்பட்ட திட்டுதலும் என் மேல இல்லாம, யாருடைய அநியாயமும் என் மேல இல்லாம அல்லாஹ்வை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த இடத்துல எழுப்பி நிக்கிறாங்கன்னா நாம கொஞ்சம் யோசிக்கணும். அதனாலதான் நம்முடைய சாலிஹீன்கள் எல்லோரும் அல்லாஹ்ட்ட கேட்ட பிரார்த்தனையில மிக முக்கியமான பிரார்த்தனை, அல்லாஹ்வே மௌத்து எனக்கு வரும்போது கடன் இல்லாத ஒரு மௌத்து எனக்கு வரும், கடன் இல்லாத ஒரு மௌத்து எனக்கு வரணும். நான் யார்த்தையும் கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்காம மௌத்தா போய் அந்த அதாப மறுமை நாள் வரையிலும் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இக்கட்டான நிலை வராம அல்லாஹ்வே நீ என்ன பாதுகாக்கணும். அதனால வாங்குற கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலையை எனக்கு தா, கடன் இருக்க என்ன மௌத்தாக்கிறாதேன்னு எல்லா சாலிஹீன்களும் துவா செஞ்சாங்க. காரணம் என்ன? எதனால இவ்வளவு ஒரு அழுத்தமான துவா? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட ஒரு ஷஹீத், ஒரு யுத்தத்துல ஒரு ஷஹீது கொல்லப்படுறாரு, பெரிய அந்தஸ்துல உள்ளவர். அவருக்கு அந்தஸ்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசும்போது ஒரு நாள், சொர்க்கத்துல அவங்க உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க. அந்த உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற அவங்கள கீழே இருக்கிறவங்க இப்படியே பார்ப்பாங்க, அண்ணாந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல தலையை எப்படி சாச்சாங்க. எந்த அளவுக்கு சாச்சாங்கன்னா, ஹத்தா சக்கத்தத்து கலன் சுவத்து ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில இருக்க தொப்பிக்களை வந்துச்சு. அந்த அளவுக்கு தான் அப்படி அண்ணாந்து பார்க்கணும். அவ்வளவு உயரமா இருக்கிறவர் ஷஹீது. அந்த ஷஹீதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஷஹீது யுஃபரு லஹு குல்லு ذுனூபிஹி இல்ல தைன். அவருடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடன் வாங்கி கொடுக்காம அவர் மௌத்தா போயிருந்தா, அவர் ஷஹீதா இருந்தாலும் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த அளவுக்கு கடன் விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தத்தை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? கடன் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மத்தியில உண்டான நடைமுறை. அது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு மத்தியில உண்டான ஒரு கடமை. வாங்கினா கொடுக்கணும், நல்ல முறையில கொடுக்கணும். ஒரு காலம் இருந்தது, நம்முடைய பழங்காலத்துல பேசுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல, கடன் பட்டார் நெஞ்சம் போல. கடன் வாங்கிட்டா கல்பு துடியா துடிக்கும். அல்லாஹ்வே கொடுக்கணுமே, அல்லாஹ் எப்படியாவது கொடுக்கிற வாய்ப்பை கொடுக்கிற, அல்லாஹ் கொடுக்கறதுக்கு முன்னாலே என்ன மௌத்தாக்கிறாது, அல்லாஹ் துடியா துடிப்பான். அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல. இன்னைக்கு நேர் மாத்தம், கடன் கொடுத்தான் நெஞ்சம் போல. தருவானா? ஆளை பார்த்தா தர்ற மாதிரி தெரியலையே. தருவானா? கொடுத்தவன் தான் திணறான், வாங்கினவனுக்கு எந்த வருத்தமும். அந்த பழமொழி அப்படியே மாத்திட்டாங்க. இப்ப அதனாலதான் கடன் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். 2 செய்தியோட நான் நிறைவுபடுத்துவேன். உபய் இப்னு சலூல் முனாஃபிக்குகளினுடைய தலைவர், இந்த உலகத்துல கடுமையான அயோக்கியத்தனங்களை செஞ்சவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அம்மாவை சஃப்வான் என்கிற சஹாபியோட இணைச்சு பேசினவன், குர்ஆனால தண்டிக்கப்பட்டவன், மிக மிக மோசமானவன். ஆனா பெயரளவுல கலிமா சொல்லியிருந்தான். முனாஃபிக் பெயரளவுல கலிமா சொல்லி வாழ்ந்த அந்த மனுஷன் மௌத்தா போயிட்டான்.
மௌத்தா போறது அதுக்கு முன்னால ஒரு செய்தி, அந்த ஆளை எப்படியாவது திருத்தணும்னு அவருடைய மகன் அப்துல்லா, அந்த முனாஃபிக்களுடைய தலைவர் உபய் இப்னு சலூல், அவருடைய மகன் பேரு அப்துல்லா, அவரு முஸ்லிம் சஹாபி. வாப்பாவை எப்படியாவது திருத்தணும்னு ஆசைப்பட்ட அந்த ஆளு ஒரு நாள் ரசூல்லாட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. அப்ப ரசூல்லா தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், கொஞ்சம் மிச்ச தண்ணி தாங்கன்னா, நீங்க குடிச்சிட்டு அந்த மிச்ச தண்ணி என் கையில தாங்கன்னு கேட்டாங்க. ரசூல்லா கொடுத்துட்டு கேட்டாங்க, இதை கொண்டு போய் என்ன செய்வேன்னு கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, எங்க வாப்பா உபய் இப்னு சலூல்கிட்ட குடிக்க சொல்லுவேன், அந்த ஆளு குடிச்சிட்டாருன்னா ஈமான் கிடைச்சிடும். சஹாபிகள் நபியை புரிஞ்சு வச்சிருந்த விதம், நபி குடிச்ச தண்ணீரினுடைய மிச்சத்தை ஒருவர் குடித்தால் அவருக்கு ஈமான் கிடைக்கும். அதனால நான் எங்க அத்தாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலா சிரிச்சாக. அவர் கொண்டு போனாரு, உபய் இப்னு சலூல்கிட்ட தண்ணியை கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவன் கேட்டான், என்னதுன்னு கேட்டான். ரசூல்லா குடிச்ச மிச்ச தண்ணி குடிச்சா அவனுக்கு ஈமான் கிடைக்கும் அப்படின்னாரு. அவன் கீழே வச்சுட்டு சொன்னா, அம்மாவுடைய மூத்திரத்தை கொடுத்தா கூட குடிப்பேன், இதை குடிக்க மாட்டேன்னா. அவ்வளவு பெரிய சண்டால, அவ்வளவு கொடூரமானவன், கல்லஞ்சேக்காரன். செத்து போயிட்டான், மௌத்தா போயிட்டான். ஆனா பெயரளவுல களிமா சொல்லி இருக்கிறான். அவனுடைய ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு. வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க வீட்டுல இருந்து வர்றாங்க. சஹாபிகளுக்கு ஆத்திரம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, தொலை வைக்க கூடாதுங்கிறாங்க. இவனுக்கு நீங்க ஏன் தொலை வைக்கணும், இவனுடைய ஜனாசாக்கு நீங்க தொலை வைக்க கூடாதுங்கிறாங்க. அதற்கு உமர் சொன்னாங்க, இல்ல இல்ல நான் சொன்னாங்க, நான் தொலை வைக்கிறேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டையை பிடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சி தொலை வைக்க கூடாது. அந்த வேகம் ஆத்திரம். ஏன்னா அவனுடைய கடந்த காலம் ஃபுல்லா இப்ப கண்ணுக்கு முன்னால தெரியுது, இந்த நபியை பத்தி அவன் என்னெல்லாம் பேசினான். அதனால எவ்வளவு வருத்தப்பட்டு துடிச்சு பிடிச்சாங்க. அந்த வருத்தங்கள் எல்லாம் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில ஏறி உட்கார்ந்து இருக்குது. அதனால சொன்னாங்க, தொலை வைக்க கூடாதுன்னு சட்டையை பிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையில இருந்து ஒரு பட்டன் கீழே விழுந்துச்சு. பிடிச்ச பிறகுதான் அதற்கு உமருக்கு பயம் வந்துச்சு. அல்லாஹ் கண்டிச்சு ஆயத்து இறக்கிட்டான்னா, யார் சட்டையில நீ கை வச்ச அப்படின்னு ஆயத்து வந்துட்டா என்ன பண்றதுன்னு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, தொலை வச்சுட்டாங்க. தொலை வச்சு முடிச்ச உடனே ஆயத்து வந்துருச்சு. அல்லாஹ் ஆயத்து சூரத்து தௌபால இறக்குனா, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதா, நபியே நிஃபாக்கோடு செத்து போன யாருக்கும் நீங்க தொலை வைக்க கூடாது. நிஃபாக்கோடு செத்து போன யாருக்கும் நீங்க தொலை வைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, வலா தக்கும் அலா கபரிஹி, அவன் கபருக்கு பக்கத்துல நீங்க நிக்க கூடாது. அவன் கபரு பக்கத்துல நீங்க போக கூடாது. ஏன்னா நீங்க ரஹமத்து, உங்க கால்பட்ட இடத்துல அதாபு வராது. அதனால நீங்க அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு அல்ல ஆயத்தை இறக்கி, இனிமேல் அவனுக்கு தொலை வைக்க கூடாதுன்னு சட்டம் சொன்னா அல்லாஹ் அந்த உபய் இப்னு சலூலுக்கு தொலை வச்சவங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில 1000 பிரச்சனை, அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்குமான விஷயம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வோடு யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபி, நபிக்கு பின்னால பல்லாயிரம் பக்தர்கள் தொழுத ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துச்சு. நேர வீட்டுல இருந்து தொலை வைக்கிறதுக்காக வந்தாங்க. வந்து கேட்டாங்க, இவரு இறந்து போன இவரு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம மௌத்தா போனதா கேள்விப்பட்டானே, உண்மையான்னு கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, ஆமா யார சொல்லுங்க. திருப்பி கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட ஏதாவது சொத்து பத்து இருக்குதான்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்லலாம். இவருடைய கடனை ஜாமீன் ஏத்துக்கிறதுக்கு வாரிசுக்காரங்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்லலாம். எதுவுமே இல்லையா, இதெல்லாம் சொல்லி நான் தொலை வைக்க மாட்டேன். நேர வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. உபய் இப்னு சலூலுக்கு தொலை வைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்ட போதும் கூட வந்து நின்று தொழுத ரசூலுல்லாஹ். தனக்கு பின்னால தொழுத ஒரு சஹாபி வாங்குற கடனை திருப்பி கொடுக்காம மௌத்தா போயிட்டாரு. அதனால நான் தொலை வைக்க மாட்டேன்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நேர அலி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, உள்ள போனாங்க. உள்ள போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவருடைய மகஸ்தானத்துல நான் இருந்து அவரு வாங்குற கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க வாங்க தொலை வைங்கன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா நீ போய் அந்த இடத்துல அறிவிச்சுட்டு வா, ஜனாசாக்கு முன்னால அறிவிச்சுட்டு வா. வந்து நின்னாரு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி இருக்கிறாரோ அந்த ஆதாரங்களை என்கிட்ட கொண்டு வந்தா அந்த கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு, நான் அதை திருப்பி தர்றேன், எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏத்துக்கிட்டோன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, தொலை வச்சாங்க. இன்னைக்கு நடைமுறையில சில ஊர்ல இருக்குதா இல்லையா, மையத்தை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்துட்டு வாரிசுக்காரர் பேசுவாரு, எங்க அத்தா யார்ட்டையாவது கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம மௌத்தா போனா அதை நான் ஏத்துக்கிறேன், அந்த ஆதாரத்தோடு என்கிட்ட கொண்டு வந்த அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்ன பின்னாலதான் ஜனாசா தொழுகை நடைமுறையில சில ஊர்ல இன்னைக்கு இருக்கு.
அப்ப ஏன் இதெல்லாம் வருது? ஒரு தனக்கு பின்னால தொழுது சஹாபிக்கு நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அந்த அழுத்தத்தை நாம புரியணும். ஒரு மனித இதயத்தை பாதிக்க வைப்பது பெரும்பாவம். ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை கலங்கடிப்பது, காயப்படுத்துவது பெரும்பாவம். அந்த பெரும்பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனாலதான் தௌபாவுடைய நாட்களில் நாம் செய்ய வேண்டிய வேலை, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ள காரியங்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நமக்கும் மனிதர்களுக்கு மத்தியில உள்ள காரியங்களுக்கு முதல்ல மனுஷன் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்த அல்லாஹ்வுடைய தர்பார்ல போய் இருந்தோம்னா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அந்த மகத்தான மன்னிப்பையும் மன்னிக்கிற குணத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه